நல்லா கொஞ்ச நேரம் மாவு ஊறணும் மணி நல்லா. சரி போடுங்க. ஒரு வழியா நான் என்ற பிறந்த நாளோட கிஃப்ட் எல்லாம் நான் வாங்கிட்டேன். எங்க அம்மாவும் வந்து என்ற பிறந்த நாளுக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க பாருங்க உட்காந்துருக்காங்க. பூரி போடுறோம் மாயா, மருமக பிறந்த நாளுக்கு பூரி போடுறேன். சுட்டுப்பாடு அந்த பக்கம் போகாது சாமி. அறுப்புட வந்துடாதீங்கடாமா. சரி சரிம்மா. பாருங்க, பிள்ளைக்கும் மருமகளுக்கும் சம்பந்திங்க 2 பேரும் பூரி போடுறாங்க. நானும் குழம்பு வச்சுட்டேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி அவங்க பூரி போட்டாங்கன்னா சாப்பிட வேண்டியதுதான். ஒவ்வொன்னா வந்து என்னென்ன கிஃப்ட்னு எடுத்து காமிக்கிறத விட இந்த டைம் நான் போட்டே காமிச்சிடலான்னு இருக்கிறேன். அதனால அது ஒரு குறைய சொல்றாங்க பாத்தீங்களா. 2 வருஷத்துக்கு வச்சுக்கிறதுங்க. அது வந்து என் பொண்டாட்டி வந்துங்க பாங்கா பத்திரமா வச்சுக்குவாங்க. என்ற பெரிய புள்ள வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு போடுறதுக்குமே சின்ன புள்ள கல்யாணத்தப்ப போடுறதுக்கு பத்திரமா வச்சுக்குவா. கல்யாணத்துக்கு எடுத்தோம்ல உங்களுக்கு சுடிதாரு, அது உங்க மருமகனுக்கு வச்சிருக்கீங்க. அது என் மருமகள் என் பேத்திக்கு வச்சிருக்கிறேன். அதனால கல்யாண Dress பரவாயில்லை. பிறந்த நாளைக்கு எடுத்து கொடுத்தா போடல. அது என்ன காரணம் நான் சொல்றேன் பாருங்க. சொல்லு சொல்லு. நோபிக்கு எடுத்து கொடுத்தோம்னா அடுப்புல வேலை இருக்குது, அது இது வேக்குதுன்னு சொல்லி போடுறது. ஆமாங்க, எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணணும். அம்மா, இந்த காலத்துல துணிய பத்திரமா பக்குவமா வச்சுக்கிறது பாராட்ட வேண்டிய விஷயமா. எப்படி எனக்கு ஒரு டீ வச்சு கொடு. ஐஸ் வச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு டீ. நான் என்ன சொல்றேன்னா, என்னம்மா பேசுறேன். இது என்ன பண்றது? ஊதுட்டா? ஊதிட்டேன். உட்காந்துடாடு. குளிச்செல்லாம் ரெடி ஆயிட்ட, புது ட்ரெஸ் எல்லாம் பூரி திங்கிறதுக்கு. இங்க ஒரு சமத்த குட்டி பள்ளிக்கூடத்துல இருந்து வந்து உட்காந்து பொம்மை வச்சு விளையாண்டுட்டு இருக்குது. இந்த கிஃப்ட் குடுக்கறவங்களுக்குலாம் நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்றேங்க. இந்த சேலையில எடுக்கிற மாதிரி இருந்தா கையோட நீங்க லைனிங்லாம் வாங்கி ஜாக்கெட் நாங்க எங்க கொடுப்போமோ அங்க வந்து கொடுத்து அளவு முதற்கொண்டு சொல்லி தைச்சு வாங்கிக்கணும். தைச்சு மட்டும் கொண்டு வந்து செட்டா கொடுத்தீங்கன்னா நாங்க உடனே கட்டி காமிச்சிருவோம். துணி தைக்கிறதா நீங்க ஜாக்கெட் தைக்காம குடுக்கறங்காட்டி தான் எங்களால போட முடியும். அம்மா உங்களுக்கு தான்மா சொல்றாவ, இந்த பக்கம் பார்த்து அங்க சொல்றா. அதனாலதான் இந்த தடவை உஷாரா சாரி இல்ல, சாரியா இருக்குன்னு நினைக்காதீங்க, வேற எடுத்து கொடுத்துருக்காங்க. அது எங்க அம்மா எடுத்தது தமாசா இருக்கும். டிசைனா 3 பேரும் 3 விதமா எடுத்துருக்காங்க. நான் போட்டுட்டு வந்து காட்டுறேன். சரி டாட்டாங்க. டாட்டாங்க. எப்படி மனசு வந்து நீங்க போட போயிட்டேன். நல்லா உப்புதாக்கா. உப்பு காத்தடிக்கிறது சொல்றது பார்த்தா அந்த காலத்துல செஞ்சு சாப்பிடுற மாதிரி இருக்குது. அந்த காலத்துல இப்படிதான் கூடுவோம். நானும் என்ன நைட்ல செய்வேன். அப்படிதான் செய்வோம். ஆமா, சுத்தில உட்காந்துட்டு சுட சுட 2 தட்டை நீட்டினா போட்டாங்கன்னா போட்டு சாப்பிட்டு. எங்க அம்மா கருவி நிலாவுல கரை இருக்கிற மாதிரி கருவி எடுத்துட்டு இருக்கீங்க. கருவுல நல்லா வெந்தாதான் நல்லா. குழம்பு சுண்ட ஆரம்பிச்சிருச்சுமா, போதுமா இறக்கிடலாமா? போதும் இறக்கிடலாம். ஆனா கல்லாட்ட ஆகி போச்சு. சட்டி நம்பவே மாட்டேங்குது. நம்பு சுட்டு சுட சட்டியா இருந்தா ரொம்ப பெரிய சட்டி. வாவ், சூப்பர், நல்லா இருக்கு ரைஸ். இதுதான் வந்து எங்க அம்மா எடுத்து கொடுத்தது. இது பிறந்த நாளைக்கு இந்த ஹீரோயின்கள்லாம் இப்படி ஒத்த சைடு சால் போட்டு இப்படி போடுற மாதிரி ஆசையா எங்க அம்மாக்கு. அதனால வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, அப்பா ஒரு டைம் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி சுடிதார் போட்டார்ல, அது டேய் உன்னை கேட்டாங்களா? உன்னை கேட்டாங்களான்னு எப்படி சொல்றா பாருங்க. என்னன்னா சேலை எடுத்துட்டு வந்தா ஜாக்கெட் தைச்சு தாங்கம்மா, அப்பதான் கட்டுவேன்னு சொல்றாங்க. அப்புறம் தான் என்ன ஒரு ஐடியா பண்ணோம், நானும் சம்பந்தி மாடனா எடுத்து கொடுத்துருவோம். அப்பவாது போடுறாளான்னு சூப்பரா இருக்குதாமா. அது இது ரொம்ப சௌரியமா இருக்குதுங்க. நல்லா இருக்கு. இனிமேல் நீங்க வந்து புடவை எடுக்கிறனாலும் ஜாக்கெட் தைச்சு கொடுத்துருங்க. நான் அடுத்த பிறந்த நாளுக்கு தான் நீ ஒன்னும் நான் அடுத்த வாரம் ஒன்னு எடுக்க சொல்லுவியா? சொல்லுங்க. இது வந்து அம்மாவோட கிஃப்ட். என்கிட்ட இல்லாத கலரை எங்க அம்மா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன நான் எடுத்துக்கிறது அல்ட்ரா மாடல், அதை போட்டுவா முதல்ல. ஆமா, அடுத்த அத்தை இது. எல்லாம் கலக்கிட்டோம்.
சரி என்ன பண்றது, அப்புறம் அதை எடுத்தா போட மாட்டேங்கிறான். சரி வேற எடுத்தா பிள்ளைக்கு ஆசைக்கு போட்டுக்கிட்டு எதையும் ஒண்ணு அவளுக்கு பிடிச்ச தானே எடுக்கிறோம். புடவைதான் வெறுத்து புடவையில தெரிச்சு ஓடுறான். எல்லா ரூட்லயும் தான் பீரோ நிறைய புடவை இருக்குது. எத்தனை புடவை அதுல அந்த புடவை எத்தனை புடவை நீங்க கட்டினது கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. மறந்தே போயிடும். அதே மாதிரிதான் எங்க வீட்டுல அம்மனின்னு பீரோ அடிக்க அப்படியே எல்லா பிள்ளைகளும் அப்படித்தான். அவளை குத்தம் சொல்லல, நீ எங்களுக்கு ஆசை புடவை கட்டி வந்தா அழகா இருக்குன்னு. அவளுக்கு பிடிச்சதும் நான் அப்புறம் மதிக்கணும். கம்மன் இல்லைன்னா இருக்கிற புடவையெல்லாம் கொண்டு போய் அளவு கொடுத்து சுடிதாரா தச்சுட்டா கூட போட்டுக்குவா. அது ரொம்ப சந்தோஷப்படாது பிள்ளை. அப்படி தச்சு ஆமா வேலை முடிஞ்சது. அவ்வளவுதான். இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. குழம்பு இறக்கியாச்சு. அவ்வளவுதான். பூரி சுட்டாச்சு. இன்னும் சாப்பிட வேண்டியது. சாப்பிட வேண்டியது கடைசி பூரியா? கடைசி பூரி. ஆமா. அப்ப நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டா? சாப்பிட்றதுக்கா? சரி இரு, அம்மா அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு காட்டுட்டோம். அப்புறம் அம்மா அதெல்லாம் எடுத்து அடுப்பெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இவ வந்து ஐஸுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கா, அது தெரியுமா உங்களுக்கு? நீ ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கிறீல்ல? அது வந்து நல்லா ஆடும். ஆடும் பாடும். அது என்ன கிஃப்ட்? எப்படி? அது சூப்பரா இருக்கும். அதுல வந்து பட்டாம்பூச்சி டிசைன் போட்டிருக்கும். அது வந்து நல்லா இப்படி இப்படி நாடும். சரி கடைசி உங்களோட கிஃப்ட் பார்த்துக்கலாம். இறக்கி வச்சிடலாம். கட்சியில் எங்க தம்பி கொடுவானே. இந்த பொறுத்தான் கை கடிதான் இருக்குது. அம்மாக்கார கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. வயசாகுதுல்லப்பா, அப்படிதான் இனிமேலு வயசாவா கண்ணு வேற ஆபரேஷன் பண்ண வேணும். நான் வேணா பண்ணி விடுறேன். நான் ஒரு கண்ணு, சின்ன பேத்தி ஒரு கண்ணு, ஆளுக்கு இறக்கி வச்சாச்சு. அவ்வளவுதான். நீ சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிட வேண்டியது. ஐஸ் வைக்கணும் காணா வந்துட்டா. வாங்கி கொடுத்ததே மறந்துட்டாங்க. இல்ல ஒரு போட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மாடனே மரும மாடன் சொன்னாங்க பாத்தீங்களா, அல்ட்ரா மாடர்ன். இங்க நல்லதுக்கு இல்ல, நல்லா இருக்கு. வெளிய ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க ரெண்டு பேரும். அவன் சீலை எடுத்து வெறுத்து போச்சு. அவளுக்கா சளிச்சு போச்சுன்னு இது மாதிரி எடுத்தோம். நான் வந்து சின்ன வயசுல ஜீன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணி இது ஒரு நாள் போட்டேன். ஆனா போட்டுட்டு வெளியெல்லாம் போனது இல்ல, போட்டுட்டு உள்ளேயே சுத்திட்டு இருந்தேன். இப்ப வந்து இத்தனை பேர் பாக்குற மாதிரி போட்டேன். இதுக்கு என்ன அழகா இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இப்ப வெளியே ஒரு 1/4 மணி நேரம் கண்ணாடியிலே நின்னு பாத்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கா? என்னடா அது அப்படின்னு. வெளியே போட்டு போனா நீட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இந்த வயசுல போட ஆனா ஐஸ் போடணுமே வெளியே. போட்டுக்குவா. பின்ன போனா கஷ்டம். அதுதான் கஷ்டமான செய்யும். பழகிக்க. எங்க அம்மாவே சொல்றாங்க பழகிக்க மாட்டியா நீ? ஆமா, எங்க அம்மாவும் சரி இவரெல்லாம் சரி இந்த சாலை இப்படி போடுறதுக்கே திட்டுவாங்க. எல்லா பிள்ளைங்க அழகா ஒரு சைடு போட, நீ கம்பளி போடுறையாட்ட போத்திக்கிறாங்க. இல்லைங்க அது ஒண்ணும் தப்பு இல்ல. மரும அதெல்லாம் நீட்டா ஒரு வீடியோ எடுத்து பழகிட்டாங்க. அது மாத்தவே முடிய மாட்டேங்குது. அது நல்ல அடுப்பு கிட்ட நீங்க சால் இல்லாம பாத்துக்க மாம்பீங்க. அப்ப கூட நான் போட்டு முடிஞ்சு எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு போட்டுட்டு தான் பண்ணுவேன். நீ மேல ரெயின் கோட் வாங்கி போட்டுக்கோ. இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டுருக்கு. பரவாயில்லை, கலர் எல்லாம் பாருங்க மேட்ச் பண்ணி வாங்கி. ஒல்லியா தான் இருக்கற, அதனால ஒண்ணும் தெரியல. அழகா இருக்கு. குண்டா இருக்கற ஓட்டா தான் நல்லா இருக்கு. அப்ப யாரு குண்டா இருக்கறாங்க, நான் குண்டா இருக்கறேன்னு சொல்றீங்க? நான் குண்டா இருக்கற என் மருமணி. ஓ அப்ப எங்க அம்மாக்கு ஜீன்ஸ் போல நாசம் இருக்குது. சரி விடுங்க, உங்க பிறந்தநாளுக்கு ஜீன்ஸ் எடுத்துக்கலாம். என்ன பைத்தியம். எங்க அம்மா குண்டா இருக்கறீங்க போடா நல்லா இருக்குது. நாங்க ஐஸ் குண்டா இருக்காங்க கடையில நாங்க தான் குண்டா இருக்கோம். அப்ப யாரை சொன்னீங்க? தான் சொன்னா. சரி விடுங்க. நீங்க வேற உங்களை விட வயசானவங்க போறாங்க. எல்லாம் பழகிட்டாங்க. டவுன் எங்க அம்மா என்ன நைட்டிக்கே மாறாம இருக்கறாங்க. நைட்டி போறா வெக்கமா இருக்குது. ரெண்டு பேரும் சரி இந்த நைட்டியாவது அட்லீஸ்ட் போட்டு எல்லாமே எடுத்து போடுங்க. துவைக்க ஈஸியா இருக்கு பேங்கற. எல்லாத்துக்கும் சௌரியம். போட மாட்டப்பா. எங்க அம்மாவுக்கு பாருங்க எடுத்துட்டு வந்துருவாளோ. ஆமா எடுத்தாலும் விட்டுற வேற வழியில போடணும். எங்க அம்மாக்கு பழக்கி விட்டுறல ஐஸ். ஆனாமா எங்களுக்கு அதெல்லாம் சொல்லிடியே கூசுது. எப்படி போடுறதும் பழகிரு. ஆனா நைட்டு எல்லாரும் போடுற வயசுதான் இல்லீங்களா. ஆனா எங்களுக்கெல்லாம் அது செருப்பிட்டு வராது. நீ அந்த வேலைக்கு செருப்பிட்டு வர மாட்டேங்கிறீங்க. அது எங்களுக்கு செட் ஆகாது. செருப்பாட்டு வராது. நீங்க நைட்டி வந்து எல்லாரும் போடுற வயசு தானே சொன்னீங்க. அப்ப சின்ன பிள்ளைங்க கூட நைட்டி போடலாமா? ஏன் நீ கூட போட்டிருந்தியா? கேட்டா பத்தி ஒரு கேள்வி. நீ கூட ஒரு நைட்டி போட்டிருந்தீங்க. தாத்தா எடுத்து வந்து கொடுத்து பாப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல.
அதான் நீங்க எல்லாரும் போடுற வயசுன்னு சொல்லிட்டீங்களா? ஓ அப்படியா? இவங்களே வச்சுட்டு நீங்க பார்த்து கவனிச்சு வார்த்தை விட்டுப்புடா டப்புனு புடிச்சுக்குது இடையில. சரிங்க, இன்னும் ஒண்ணு இருக்குங்க, நான் போட்டுடுறேன். அவரோட gift இருக்கு, போட்டுட்டு வரேன். பாய். பாய். சரி, அடுப்புல எடுத்து ஓரமா வச்சிடலாமா? அவ்வளவுதான், அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கு. அது துணி துவைச்சு காய போடுது. சீக்கிரம் வாங்கம்மா, பூரி வாசம் வேற அடிக்குது. எல்லாருக்கும் என்ன கவலை, இவளுக்கு பூரி கவலை. எடுத்ததோட அல்டிமேட்டா உங்க வீட்டுல இருந்தா பாருங்க. பாத்தீங்களா, அந்த ஹிந்திக்காரங்க எல்லாம் அப்படி ஆடுவாங்க. இன்னடி கலாய்க்கிற. நல்லா சூப்பரா இருக்குல்ல, கலரும் நல்லா இருக்கு. பேண்ட் இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. பாவாடை இல்ல, ஃபேண்ட். சாலை எதுக்கு கையில சுருட்டி வச்சிருக்க? சாலை போடு, அப்பதான் தெரியும். காட்டலான்னு இருந்தேன். ரொம்ப வந்து சௌரியமா இருக்குங்க, நல்லா ஃப்ரீயா. சும்மா தெரியணும். மா, நான் உங்க ட்ரெஸ்ஸை கலாய்ச்சனா? காத்து போய்க்கிறத சௌரியமா இருக்கு. காத்து போகுது. வேக்காடு காத்து. எங்க அம்மானால உண்மைதானே, வேக்காடு காலத்து நல்லா ஃப்ரீயா இருக்கு. நல்லாதான் சொல்றேன். வேக்காடு காத்துல காத்து இருக்காது அதிகமா, அதுக்கு நல்லா ஃப்ரீயா இருக்கு. நல்லா இது வந்து ஷாலுங்க, இது சால் சூப்பரா இருக்கு. ஷால் போடாமலே நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கு. மாடலா இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா கடையில வந்து பொம்மையில மாட்டிருந்தாங்க. இவர்கிட்ட எப்பவுமே நான் புலம்புவேன், எங்கேயாவது வெளியே போனா என் வயசு பிள்ளைங்களாம் பாருங்க எப்படி மாடனா போட்டு போகுதுன்னு. அப்ப கடையில வந்தா எடுக்கணும்னு திட்டுவாரு. இப்பவுமே நான் போய் எடுக்கல, எனக்கு பிறந்த நாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லும் போது நான் நார்மலா எப்பவும் போடும் போதீங்களா அதே போய் தூக்குனேன். அப்புறம் திட்டி பொம்மையில வந்து இது மாட்டிருந்தாங்க, இததான் எடுத்தாகணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. நல்லா இருக்குதாடா. நல்லா இருக்கு அம்மே, சூப்பரக்கா. எது உனக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு. இந்தியாவும் கிஃப்ட் வச்சிருக்கா அடுத்தது. ஆமா, என் பிள்ளை வேற விடிய விடிய எனக்கு கிஃப்ட் ரெடி பண்ணா. அப்புறம் வந்து ஆத்தா கால் கடி கிடக்குது. அவங்க அப்பாட்ட கடன் வாங்கிலாம் வாங்கிட்டு வந்தாலாம். ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஈரோடுக்கு வந்து நாங்க வாங்க போகும்போது பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போது இவ்வளவு தான் கூட்டிட்டு போனோம். என்ன சொல்றா, அப்பா எனக்கு கடனா காசு கொடுங்கப்பா, நான் வீட்டுல உண்டியல சேர்த்து வச்சுக்கல, அந்த காசை நான் தந்துடுறேன் அம்மா கிஃப்ட் வாங்குறதுக்குன்னு. அது பாரு, டப்பா எல்லாம் மாத்திர டப்பால போட்டு வச்சிருக்கிறா. வாந்தி மருந்து டப்பா. அவ எவ்வளவு ஆசாசம் எழுதி வச்சு கொண்டு கொடுக்குறான். டிசைன் பண்ணிருக்கா பாருங்க, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. உனக்கு தெரியுதா உனக்கு கிஃப்ட்? பிறந்த நாள் ஐஸ்வர்யா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த பக்கம் மாட்டிருக்குது. இப்படியா? யாருது? இது அம்மா, இது அப்பா. இது யாரு? நீயா? அம்மா. நானா? நீயோ பிறந்த நாள். இது கேக்கா? இங்க 29. கேண்டில் இது கேக். இது எப்படி 29ன்னு தெரியும் உனக்கு? 28 வயசு அப்ப சொன்னீங்க நீங்க அன்னைக்கு. ஓ, மெமரி பவர். ஒரு நாள் கேட்டா, இதுக்கு தானா? சூப்பர் சூப்பரா இருக்குதாங்க. பலூன்ல எல்லாம் ஹேப்பி பர்த்டேன்னு எழுதி. அப்பா வேட்டி தான் கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர்ல கலந்து. அப்ப மண்டபால அது என்னது? அது பேஸ்ட் வச்சிருக்கு. அழகா இருக்குங்க, காட்டுங்க. சூப்பரா இருக்கு. பாப்பா காட்டிடுங்க. இங்க பாரு. இங்க பாருங்க லைட்டிங். மேல லைட்டிங், கேக். பாப்பா ஒரு gift குடுக்குறா பாரு உனக்கு தமிழ். ஐயோ, இது இரு தங்கம், பாப்பாது பாத்துறேன். இது எனக்கும். டெய்லி நீ வச்சு விளையாடலாம் நல்லா. அம்மா மாதிரி இருக்கிற பன்னிக்குட்டி பொம்மை. நல்லா இருக்குன்னு சூப்பரா இருக்காமா. நான் டெய்லி வச்சு விளையாடுறேன். வேலை செஞ்சு கூட அம்மாக்கு. குழந்தை காதுல ஹெட்செட் எல்லாம் போடுது. அது காது டிசைனே அப்படி. காது டிசைன், காது டிசைன். நம்ம எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஐஸுக்கு வந்து நாங்க கடையில தான் போய் வேண்டியிருந்தோம். ஆனா எங்க பாப்பா அவ வச்சிருக்கிற பொம்மையே கிஃப்டா கொடுத்துருக்கானா, அவளுக்கு எவ்வளவு பெரிய மனசு. யாரு ஐடியா பண்ணாடா? எனக்கு தம்பி பாப்பா வாங்கிட்டாங்க. ஜென்மத்துல பாத்துட்டேன். தம்பி பாப்பா வேணும். ஒன்னையே எங்களால சமாளிக்க முடியல. இந்த ஒரு பாப்பாவே எங்களுக்கு 10 தம்பிக்கு சமம். இதுல என்ன தனியா வேற ஒரு தம்பி வேணுமா? அம்மா கொடு நீ. கொடுத்தாங்க. டானிக் பாட்டில் கொடுத்துரு. ஹாப்பி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரண் தண்ணி படிச்சுக்கிறது. சூப்பர் தங்கம், சூப்பரா குடி. உன்னோட gift சூப்பர். இதுல என்ன இருக்கு? டானிக் பாட்டில் இருக்குது, ஒரு மூடி ஊத்திட்டு படுத்துக்க.
சளிக்கு பொட்டி எது இல்லைன்னு இந்த பொட்டி. ஆமா அங்க வாங்கும்போது நானும் தானே வாங்கணும். போலாம் போலாம். நிஜமாவே மாத்திரதானா? மாத்திர கவர்ல இருக்கு. இப்படி ஏதோ வாங்கி இருக்கிறேன். அம்மாவுக்கு கம்மலு. அதுதான் ஆடுனாளா? நான் கூட யோசிக்கவே இல்லை. ஹிண்ட் கொடுத்தா அழகா இருக்கு. குட்டி காட்டிரு, குட்டிட்ட காட்டிரு. ஜீன்ஸுக்கு போட்டுக்கலாமா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆமா நல்லா இருக்கா தமிழினி? அக்கா வாங்கின சூப்பரா இருக்கா அம்மாக்கு? ஜீன்ஸுக்கு போட்டுக்கோங்க. ஜீன்ஸ் பேண்டுக்கு போட்டுக்கு. சூப்பரா இருக்கு. இதுக்கே நல்லா இருக்கு. ஆமா இப்ப இருக்கிற ஆபத்துக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கி போட்டுக்கலாம். இனி பிளாஸ்டிக் அந்த மாதிரி தான் வாங்கி பாசில இப்படி எல்லாம் போட்டு அந்த நாங்க குட்டியா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வளையம் இருக்கும் பிளாஸ்டிக்ல, அது கீழே ஹார்ட் குண்டு அந்த மாதிரிலாம் தொங்கும். அது எல்லாரு காதலையும் அந்த தொடு தான் இருக்கும். இனி அந்த மாதிரி தான் இனிமே மாறணும் மாட்டிருக்கு. காலத்தை இருக்கிற பார்த்தா எங்க பார்த்தாலும் வந்து செயினை பறிக்கிறாங்க, அதை கழட்டுறாங்க, அதை கொண்டு போயிடுறாங்க. சரி பசிக்குதெல்லாம் சாப்பிடலாம். என்ன தங்கம்? அம்மா அம்மாச்சி ஆயா எல்லாம் தான் செஞ்சாங்க. எல்லாம் அவங்க கிட்ட சொல்லிடு. வேற லெவல் வேற லெவல் அம்மாச்சி வேற லெவல். லைனா சொல்லிட்டேன். வேற லெவல் அடி. சரி வேற லெவல். வேற லெவல். சூப்பரா இருக்கு. என்ன போடலாம்? முதல்ல கருவேப்பிலை இந்த தக்காளி எல்லாம் எடுத்து இங்க போடணும். என்ன தங்கம்? இதுல என்ன போடலாம்? அதுலயா அதுல வந்துட்டு எல்லாம் எடுத்து வைக்கணும். பூரி சூப்பரா இருக்கு. பூரி நீங்க தான் போட்டீங்க, குழம்பு தான் ஐஸ் வச்சா. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. குழம்பு நல்லா இருக்குது. மெயின் காரணம் குழம்பு தான். குழம்பு தான் அதுக்கு. அது விடங்க எல்லாருக்குமே எங்க வீட்ல எல்லாருக்குமே ஃபேவரட் பூரி. மெயினா எல்லாமே நல்லா வந்தது காரணம் அந்த 2 பேர் பிள்ளைங்க தான். ஏன்னு சொல்லு, உங்களை எது டார்ச்சர் பண்ண நிம்மதியா குழம்பு வச்சுட்டீங்க. அவங்க வாடி விளையாடிட்டு தான் புள்ளாங்கரையில. இல்லைன்னா வந்து அம்மா அவ அடிக்கிறா இவ கிள்றான்னு சண்டை போட்டுருந்தாங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன 2 பேரும் ஒட்டுக்காத்து கேட்கறது தண்ணி? ரெண்டு பேருக்கு ஒட்டுக்கா தான் வரும். எது வந்தாலும் சாப்பிட்டாலும் சரி, வெளியே போனாலும் சரி, விளையாண்டாலும் சரி, ஒட்டுக்கதான். அம்மா வெளியில போவேல சொல்றேன் பாப்பா. இல்லையே எனக்கு என்னமா அப்படி தெரியல. நான் அப்படி சொல்றேன். இல்ல ஆனா நடக்கும் அந்த மாதிரி. அதான் நாங்க நினைச்சிட்டோம். இன்னைக்கே கூட நடந்துச்சு. நான் அப்படி சொல்லல. ஏத்தாங்க. அப்புறம் வந்துங்க இன்னொரு முக்கியமான கிஃப்ட் ஒன்று வந்து ஆர்டர் போட்டிருக்காராம். மெயினா வந்து என்னோட ஹெல்த்துக்காக போட்டிருக்காராம். ஹெல்த்துக்காக அது வந்து வரலையா, இன்னும் வர்றதுக்கு ஒரு 4-5. ஆமாங்க அது வந்து டேட் வந்து இன்னும் 3 நாள் ஆகும்னு போட்டிருக்குது. வந்ததுக்கு அப்புறம் அந்த கிஃப்ட் வந்து நான் காட்டுறேன். எங்க அம்மனிக்கும் தெரியாது. என்னன்னு போட்டிருக்கேன், என்ன போட்டிருக்காருன்னு தெரியல. ஃப்ரூட் ஜூஸ் போட்டிருக்கிறேன். அதுக்கு வண்டி எடுத்து அங்க முக்குக்கு போல குடிக்க வேண்டியதுதான். அது வந்துட்டு இருக்கு. அது என்னன்னு வந்து அடுத்தடுத்த வந்ததுன்னு வீடியோ எடுத்து காட்டுறோம். இப்ப வந்து சாப்பிடுறோம். அங்க குழம்பு வேணும் மாட்டேதாங்க. சாமி வாங்கிக்க. என்ன வேணும்? குழம்பு இருக்கு. சாப்பிட்டு வாங்கி தண்ணி கீழே இருக்கு வாங்கிக்க. இதுல என்ன போடலாம்? அதெல்லாம் கருவேப்பிலை, இதுல எல்லாம் தோல், தக்காளி தோல் எல்லாம் இதுல போடணும். மிளகாய் எல்லாம் இருந்தா போடலாம். மிளகாய் எல்லாம் இருந்தா இதுல போடணும். இதுல இருந்து எதுக்குடா அந்த குழி சும்மா இருக்குதுன்னு கேக்குறேன். இடம் மட்டும் காலியா இருக்குது. இதான் போட்டேன். அவ்வளவுதான். சாப்பிடு சாப்பிடு. லோலாக்கு பாருங்க. சூப்பர். எவ்வளவு பெருசா இருக்கு பாரு பாப்பா அந்த காய்.